யாரை ஏமாத்துறீங்க? போங்கடா. இப்படி தாங்க நானும் நினச்சேன். ஆனால் நிலமை கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் நடக்குது. மூஞ்சியை பார்க்கும் போதே தெரியுமே, பயங்கரமாக வாடி போயிருக்கும். ஏன்னா இந்த 2 நாளாக லண்டன் போய் ஒழுங்காகவே தூங்கலைங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவ்வளோதான் தூங்கியிருப்பேன். நைட்டு 2 மணிக்கு வந்தேன். திருப்பி காலையில் 5:30க்கெலாம் நான் கிளம்பி வேலைக்கு போயிட்டேன். நானும் சரி ஒரு நாளில் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு வேலைக்கு போய் ஒரு காஃபியை போட்டேன். நல்லா பிரைட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 11 மணி போல் பசிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வாங்கி உட்காந்து பிரிக்கிறேன். அப்போ ஒரு சிம்டம் வந்துச்சு பாருங்கள். அப்படியே ஒரு மாதிரி தலைலாம் கிருகிருன்னு சுற்ற ஆரம்பிச்சிச்சு. பிரேக்கெல்லாம் இருங்க, நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டாக போட்டு போய் படுத்தா தூக்கமும் வரல, பயங்கர தலைவலி. 2-3 நாளாக கடையில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோமா, ஒழுங்கான சாப்பாடும் இல்லை. நேராக வீட்டுக்கு போய் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, சாப்பிட்டு தூங்குறவன் தான். இதில் மனசுக்கு ஆறுதலான விஷயம் என்ன தெரியுமா? இது நான் மட்டும் ஃபேஸ் பண்ணல, கண்டிப்பாக என் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருந்த 2 பேர் லண்டனில் அவங்களும் இதை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து அனுபவிக்கிறதுல ஒரு தனி சுகம்.